சட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் ஏன் எங்களை அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு மட்டும் அது வரக்கூடாது, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சார் பாப்பேன் ஒரு லெவல்ல கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன மாதிரி இருக்கிற பொண்ணு. முதல்ல நீ ஏன் எடுத்தோடனே அழகான பொண்ணா தேடுற? என் கேள்வி அதுதான். மைண்ட் என்ன சொல்லுது? ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லுது. ஏன்? அதான் நான் இப்படி இருக்கேன், என் வர வைஃப் ஆச்சு அழகா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். ஏண்டா நிறைய பேர் இதே வேலையை பாக்குறீங்களா? ஒரு அழகான பொண்ணை திருமணம் செஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்? நம்ம பைக்ல எட்டு போனோம்னா நம்ம வைஃப் சூப்பரா இருக்கணும். ஏன் பாரு உன் வைஃப் இப்படி இருக்கா பாரு, செம்மையா இருக்காடா. சேமா அந்த மாதிரி 4 பேர் பார்த்து வியக்கணும். சமுதாயத்துல என்ன பார்க்கும்போது என்ன என் ஒய்ஃப் மூலமா என்ன மதிக்கணும் சார். அவ அவ்வளவு அழகா இருக்கும்போது என்ன தனிப்பட்ட மாதிரில உங்க மனைவி அழகா இருக்கப்ப உங்களுக்கு ஒரு மரியாதை கூடுது. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? 4 இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் சார். பாக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்து போறதுக்குலாம் நல்லா இருக்கும். மர்க்கா சொல்லு. செல்ஃபி எடுத்து போறதுக்குலாம் நல்லா இருக்கும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆக்சுவலா அழகான பெண்ணை நீங்கள் தேடுவதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய உளவியல் மத்தவங்க பாக்குறது தான். நீங்களுமே அழகுனா ஏன் கண்ணுக்கு அழகுன்னு சொல்லல. நீங்க தேடுறது ஒரு பொண்ணு யாரு? இந்த ஊருக்கு அழகான பொண்ணு. இப்ப இந்த எதிர்பார்ப்பு அந்த பக்கம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணா ஒரு ஆண் ஃபிட்டா இருக்கலாம். வாட் இஸ் த ஷெட்யூல்? ஃபர்ஸ்ட் மார்னிங் எடுத்தோடனே கிரீன் டீ, அப்புறம் ஒரு 1 hour ஒர்க் அவுட். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா ஓட்ஸ் 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சாப்பிடக்கூடாது. லஞ்ச் வந்துட்டு கொஞ்சமா ரைஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும். அப்புறம் நைட் வந்துட்டு 2 சப்பாத்தி. படிப்புக்கே நம்ம டைம் டேபிள் ஃபாலோ பண்ண மாட்டோம். இதெல்லாம் டைம் டேபிள் பார்த்து எல்லாரும் வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிடட்டும், ஆனா டெய்லி ஒரு 1 hour ஒரு ஜிம்ல போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. அவங்க டிஃபரன்ஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. ரொம்ப கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க. ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டியதா? போறீங்க சார். ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. சாக்கு தான் சொல்றாங்க, இல்ல வேணாம் வேணாம் அப்படியே கேஷுவலா சொல்றாங்க. இதுவும் ஏன் நீங்க காசு கட்டிட்டு போறீங்க, உங்க ஹெல்த் உங்க இது மேல உங்களுக்கு நான் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போவீங்க. ஜிம்முக்கும் போயிருக்கேன். அங்க வந்து நான் என்ன ஃபேஸ் பண்றேன்னா, ஒரு பைசப்ஸ் உள்ள வந்து தொப்பையா இருக்கவனை பார்த்து நீ ஃபிட்டா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். 6 பேக் வச்சிருக்கவன் பைசப்ஸ் உள்ளவனை பார்த்து நீ ஃபிட்டா இல்லன்னு சொல்லி சொல்றான். சோ கடைசியில வந்து 6 பேக் வச்சிருக்கவன் தான் ஃபிட்டா இருக்கான். ஒரு ஹை பாயிண்ட்ல போய் தான் அது நிக்குதுன்னு நான் ஃபீல் பண்றதுனாலே அது எனக்கு செய்ய தோண மாட்டேங்குது. சார் மத்தவங்கள பார்த்தா நம்ம லைஃப்ல நம்ம திருப்தி அடையவே முடியாது இல்லையா? அட்வைஸ் இல்ல இது. நீங்க ஒரே நிமிஷமா மத்தவனை பத்தி கவலைப்படுறதுனால தானே என் புருஷன் மத்தவங்க கண்ணுக்கு அழகா தெரியும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க மட்டும் அதை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தா அந்த ஃபிட்னஸ் பஞ்சாயத்தே இல்லையே. எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே வியாபாரம் எப்படி செழிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு குறைபாடு இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். சட்டைங்கிறது நார்மல் தான், அப்புறம் என்ன ஸ்லிம் ஃபிட்? ஸ்லிம் ஃபிட்ங்கிறது யாருக்கு? ஸ்லிம்மா இருக்கவனுக்கு தான். ஸ்லிம்மா இருக்கவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்லிம் ஃபிட்டை எல்லாருக்கும் நீங்க கொடுத்து நான் போட்டா அது எனக்கு குண்டாதான் தெரியும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?